எங்கடா நல்லா இருக்கிறது? நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாலும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்காம இருக்கும்போது எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? டேய், நீயும் கோவப்பட்டா எப்படிடா? நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோடா. டேய், அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது என்னை சுத்தி என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியலடா. ஆனா என் பொண்டாட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு தெரிஞ்சதும் என் உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சுடா. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத நேரத்துல கிருபா அண்ணன் உடனே இழுத்து போய் உட்கார வச்சிட்டாரா. டேய், இந்த பாருடா, கேக்குதா? நான் விருப்பப்பட்டு போய் உட்காரலடா. அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் இத்தனை நாள் உங்ககிட்ட படாத பாடுபட்டிருக்கேன். ஏய், இப்போவாச்சும் உனக்கு புரியுதாடா? ஹலோ சிஸ்டர், கருணா அங்க இருக்கானா? ஹலோ, கால் பண்ற, ரொம்ப நேரம் போன் எடுக்க மாட்டானே, என்ன பண்றான்? ரீல் அறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அது நான் வந்து ஓ, அப்போ கருணா அங்கதான் இருக்கானே சிஸ்டர்? ஆமா, இங்கதான் இருக்காரு. ஆனா அவர் இப்போ ரொம்ப பிஸியா இருக்காரு. வேற ஒரு பாண்டிங்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. டேய் கருணா, நீயும் உன் கையை காட்டு. அண்ணா, நான் எதுக்குண்ணே? டேய் போடா, அதான் அண்ணன் சொல்றாருல, போ. தம்பி, உன் ஆயுள் ரேகை ரொம்ப கெட்டியா இருக்கு. அது உன் உசுரை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா உசுரையும் காப்பாத்தும். அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அவர் கையை பார்த்துட்டு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இவருக்கும் ஒன்ன மாதிரியே கல்யாணமாகி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணும் ராசா மாதிரி ஒரு பையனும் பிறப்பான். டேய் கர்ணா, ஆத்தா வாக்கு எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஒரு 6 மாசம் கழிச்சு உனக்கும் போனாவுக்கும் கல்யாணமாகி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெத்துக்க போறீங்க. ஆத்தாவை சொல்லாம சொல்லிட்டாடா. நீ உன் கட்டின உன் புருஷனை எந்த யமனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சண்டை போட்டு போராடி உன் புருஷனை கூட்டிட்டு போயிடுவ தாயி. இது அந்த ஆத்தா மேல சத்தியம் தாயி. அம்மா, பணம் வாங்காம போறீங்க? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ரேகைய இப்பதான் முதல் முறையா பார்த்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. எனக்கு பணம் எல்லாம் வேணாம். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேம்மா. அக்கா, கேட்டிங்களா? சத்யவான் சாவித்திரி ரேகையா. நானும் என் புருஷனை சில யமனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அது இது வரைக்கும் அந்த சத்தியவானுக்கும் தெரியல, யமனுக்கும் புரியல. சத்யவான் சாவித்ரி.
இவனை பாரு. இது சத்தியவான், இது இந்து, சாவித்ரி. உண்மையிலேயே நீங்க சத்தியவான், சத்தியவான் சாவித்ரி தான். சொல்லுங்கண்ணா. டே கர்ணா, உடனே கிளம்பி வா, தலைவருக்கு போகணும். சரி, நான் போய் கிளம்பிடுறேன். மாப்பிள என்ன சொன்ன? உன்னையும் இந்துவையும் பிரிக்க முடியாதா? பிரிக்கிறதெல்லாம் யாரும் வேணாண்டா. அதான் உங்க அண்ணனுங்க இருக்காங்களே, அவங்களே போதும். ஏய் மாப்பிள்ள, வேணா பாரு, என் அண்ணன் சம்மதத்தோட என் இந்து கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து காட்டுறேன்டா. அப்படி நடந்தா சந்தோஷம் தான்டா. ஆனா நடக்கணுமே. என்ன முறைக்கிறான்? இல்ல நடக்கும். சரி சரி, கிருபா அண்ணன் ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் தலைவர் எடுக்க போகணும்னு சொல்லியிருக்காரு. நான் உடனே கிளம்பணும். நல்லபடியா கிளம்புறாசா. வந்ததுக்கு ரொம்ப நல்ல கடையை பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ம். இதுல கிரீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கே. புதுசுரா காலையில தான் வாங்கினேன். அப்படியா? என் மாப்பிள்ள, டேஸ்ட் எப்படி இருக்கு? அதிகமா சாப்பிடாத. இப்ப எதுக்கு வந்தான், எதுக்கு போனா, கிரீஸ் டப்பாவை தூக்கி மூஞ்சில அடிச்சான்? இவனை யாரு முதல்ல கூப்பிட்டது? இந்த வண்டியை வர உடனே கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினேனே. சகுனமே சரியில்லை. இன்னைக்கு லீவு தான். போ. இப்ப மட்டும் அவங்க இங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏய் சைதே, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தொலைச்சிருவேன், தொலைச்சே. சித்தி சூப்பர் சித்தி. ஒரு செகண்ட் அப்படியே சித்தப்பா மாதிரியே பண்ணி காமிச்சீங்க. தினமும் அவர் கூட தானே இருக்கேன். எப்படி பேசுவாரு, என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தானே தெரியும். சித்தி, எனக்கு ஒரு ஐடியா. நீங்க இப்ப பண்ண மாதிரி நாம எல்லாரும் ஏன் ஒவ்வொருத்தர் மாதிரி ஆக்டிங் பண்ண கூடாது? ஏய் சும்மா இருடி, அதெல்லாம் எதுவும் வேணாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். நாங்க தான் ஆசையா கேக்குறோம்ல. ஒரே ஒரு தடவை சும்மா ஜாலியா பண்ணி பார்க்கலாமே. சரி புள்ளத்தாச்சி, ஆசையா கேக்குற, அதனால உனக்காக ஒரே ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். சூப்பர்க்கா. இப்போ நான் தான் எங்க வீட்டுக்காரர் வேஷம், நீங்க கிருபா மாமா வேஷம், சித்ரா தான் விஸ்வா. அப்போ இந்து அக்கா? இந்து இருக்கவே இருக்கு கர்ணா கெட்டப்பு, அதை போட்டுக்கிட்டோம். இந்து மாமாவை பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் அவ தான் கர்ணா. எப்படி? சூப்பர் சித்தி. சரி சரி, மாமா வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள சீக்கிரம் ஆரம்பிங்க.